ஹாய், வெல்கம் டு மை பட்ஜெட் ஹாபீஸ். இப்போது இந்த ஃபிஷ் டேங்கோட லைட்டிங் செட்டப் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு பழைய டேங்க், ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இது ஒரு குடோன்லேருந்து எடுத்த டேங்க். ஸோ இதில் எதுவுமே நம்ம கிடைக்கல. ஃபில்ட்ரேஷன் செட்டப் பார்ட் 1 இருக்குது. இப்போ இந்த சீரீஸில் லைட்டிங் செட்டப் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த சீரீஸில் செட்டப் பற்றி பார்க்கலாம். இப்போ இதோட லைட்டிங் எல்லாம் பழைய ஃப்ளோரசன்ட் லைட்னால இப்போ நம்ம ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டு திருப்பி எல்இடி செட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதை தான் இப்போ பார்க்க போகிறோம். போகலாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுதான் நம்ம கழட்டின அந்த கவர். பார்த்திங்கன்னா ஃப்ளோரசன்ட் லைட்டோட டியூப்லைட்டோட செட்டப்போட வருது. நல்ல செட்டப், ஃபுல்லாக அலுமினியம் பேஸ். ஸோ பட் இங்கே 2 சுவிட்ச் கூட இருக்குது. 2 சுவிட்ச் 2 ப்ளக் இருக்குது. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதை ஃபுல்லாக கழட்டிடலாம். கழட்டிட்டு என்ன எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே, உரலெல்லாம் கழட்டிட்டோம். சோக்கெலாம் நல்ல குவாலிட்டி, அந்த காலத்தோட குவாலிட்டி அருமையாக வந்திருக்கு. ஒயர்லாம் கட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பேஸ் செட்டு ஃபுல்லுமே தேவையில்லை, பட் வேறு நல்ல குவாலிட்டி. இப்போ இந்த குவாலிட்டியில் வருமானு தெரில. ஃபுல்லுமே அலுமினியம் நல்லா இருக்குது. இதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நமக்கு இந்த பேஸ் தான் தேவை. ஓகே, இதில் நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம் எல்இடியை. இந்த ஒயர் ஏதாவது நம்ம கனெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ப்ளஸ் இதை க்ளீன் பண்ணிடலாம். இந்த இடம் நம்ம பிசுன்னு இருக்குது. இதை டின்னர் போட்டு க்ளீன் பண்ணால் பெஸ்ட்டு. லைட்டிங்கை தான் ஸ்டிக் பண்ண போகிறோம். அதில் ஏதாவது டஸ்ட் இருந்ததுன்னா லைட்டு பல்பு ஸ்டிக் ஆகாது. ஸோ இந்த ஸ்பேஸ் மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சுவிட்சு கனெக்ஷன் கொஞ்சம் பார்த்துடலாம். இதெல்லாம் ஒர்க்கிங்கான்னு பார்த்துக்கலாம் முதல்ல. ஃபுல்லாகவே ஒரு ரஸ்ட்டு. எல்லாத்தையும் ரஸ்ட் ரிமூவர் போட்டு க்ளீன் பண்ணி சுவிட்சு கிச்சு எதுவுமே ஒர்க் ஆகலை. இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன். ப்ளக்கு எல்லாம் உள்ளே அது நலமோ ஆகிடுச்சு. உள்ளே அதை ஃபுல்லாக ரஸ்ட்டையும் க்ளீன் பண்ண வேண்டிய பாருங்கள். மண் அவ்வளோ. ஓகே, இப்போ அந்த சுவிட்சு கனெக்ஷன்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரஸ்ட் ரிமூவர்லாம் போட்டிருக்கோம். ஒரு சுவிட்சுக்கு நான் இந்த இதில் சப்ளை வர மாதிரி பார்த்துருக்கேன். இன்னொரு சுவிட்சுக்கு அந்த ப்ளக் பாயிண்டில் வர மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ இதை லைட்டு கனெக்டிங் கொடுத்துருவேன். அது மோட்டரை கொடுத்துருவேன். இப்போது இதோட ஸ்லீவ், இதோட எஸ்எம்பிஎஸ் எடுத்து வச்சுருக்கேன். பட் இதை இப்போ கனெக்ட் பண்ண வேண்டாம், லாஸ்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இந்த லைட்டை பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ எல்இடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த எல்இடி தான் யூஸ் பண்ண போகிறோம். ரெட் ஒன்று, ப்ளூ ஒன்று, க்ரீன் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். மார்க்கெட்டில் இந்த ட்ரைகல் எல்இடி கூட அவைலபிள். இது பார்த்திங்கன்னா ஒரே பல்பில் 3 கலர் எரியும். பட் இது போதுமான பிரைட் இல்லை. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ரெட், க்ரீன், ப்ளூ இது 3ம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த 3 சேர்ந்து எரியும் போது ஒரு ஒயிட் ஃபீல் வந்துடும். அண்ட் இது பிங்க் கூட அவைலபிள். பிங்க் ரொம்ப நல்லா இருக்குது.
ஸோ நீங்கள் பிங்க் யூஸ் பண்ணலாம். பிங்க் அண்ட் ஒயிட், ஒரு பிங்க் ஒரு ஒயிட் போட்டிங்கன்னா கோல்டு அந்த மாதிரி ஃபிஷ்லாம் போட்டிங்கன்னா ரெட் கலர் அல்ல ப்ளூ கலர் ஃபிஷ் போட்டிங்கன்னா நல்லா கலர் என்ஹான்ஸ் பண்ணும். நீங்கள் இந்த மாதிரி 3 கலர் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன கலர் போட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ இது பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நான் இப்போ இது யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ரெட்டில் 3, ப்ளூவில் 3, க்ரீனில் 3, இது 3 நான் பேரலாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள் இது. இந்த ரெட்டும் அந்த ரெண்டை கனெக்ட் பண்ணணும், ஒயிட்டும் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரெட்டும் ஒயிட் 2 இருக்கும், ரெட்டை கனெக்ட் பண்ணணும், ஒயிட்டும் கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பல்ப் வேணாலும் சீரியஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தக்கன அடாப்டர் போட்டால் போதும். இப்போது இது ஒரு பல்ப் பார்த்தீங்கன்னா 12 வால்ட் 1.5 வாட்ஸ் வரும். 2.4 வாட்ஸ் வரும். 12 வால்ட் 2.4 வாட்ஸ் வரும். ஸோ நான் இப்போ 9 பல்பு போடுறதுனால மினிமமான ஆம்ஸ் உள்ள அடாப்டர் போதும். நீங்கள் அடாப்டர் வாங்கும்போது 10 ஆம்ஸ் 5 ஆம்ஸ் வாங்கிடக்கூடாது. 1 ஆம்ஸ் 2 ஆம்ஸ் மோஸ்ட் எனஃப். அந்த 10 பல்ப் வைக்கும்போது அந்த இது போதும். இப்போ எனக்கு 2 ஆம்ஸ் அடாப்டர் கிடச்சிருக்கு. ஸோ நான் அந்த 2 ஆம்ஸ் அடாப்டர் மாட்ட போகிறேன். ஓகே, இப்போ லைட் வந்து 3 லைட் மாடல் போட போகிறோம். அதாவது ரெட்டு க்ரீன் ப்ளூ 3 லைட்டு 3 எல்இடி இது பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு 9 லைட் செட்டப் ஒன்று பண்ணிக்கலாம். அதாவது ரெட் க்ரீன் ப்ளூ, செகண்ட் இதில் ப்ளூ ரெட் க்ரீன், தேர்ட் இதில் க்ரீன் ப்ளூ ரெட் இப்படி வரும். ஸோ இந்த மாதிரி 3 கலர் வச்சு ஒரு ஸ்கொயர் நம்ம இது பண்ணிடலாம். சரி, அப்படியே ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெட் லைட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரெட், ரெட்டை முடிச்சிடலாம். ரெட்டை ஃபஸ்ட்டு ரெட்டை ஸ்டிக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கணும், ஏன்னா இதில் இடம் இல்லை. ரெட்டையும் ஒட்டிட்டேன். அடுத்தது ப்ளூ, கலர்ஸும் இப்படி வரிசையாக போட்டேன். எல்லாமே பக்கத்தில் ஒரு ரெட் ஒரு க்ரீன் ப்ளூ எல்லாமே பக்கத்தில். இப்போ ப்ளூ இப்படி பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா எல்லாமே பக்கத்தில் வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா கலரும் மெர்ஜ் ஆகும் அப்போ தான். ஸோ இப்போ கனெக்ஷன் போட்டுடலாம். இப்போது பல்பெல்லாம் நீட்டாக ஒட்டிட்டோம். சால்டர் பண்ணிட்டேன். ஒரு பல்பை இன்டர்லிங்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் மைனஸ் ஜாயின் பண்ணி ஒரு சீரீஸாக பண்ணி ஒரே ஒரு அவுட் எடுத்து வந்திருக்கோம். இதில் எஸ்எம்பிஎஸ், இதுக்கான நான் எஸ்எம்பிஎஸ் 2 ஆம்ஸ் எஸ்எம்பிஎஸ் வாங்கியிருக்கிறேன். இதை இப்போ கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணிட்டு இந்த எஸ்எம்பிஎஸ் யூனிட்டை இந்த சைட்லேயே வைக்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறேன். ஸோ எனக்கு அது கனெக்ஷனும் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன் இதை.
ஸோ எஸ்எம்பிஎஸ்க்கு பவர் சப்ளை கொடுத்துடலாம். ஓகே, எல்லாம் ஸ்லீவ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, பவர் சப்ளை கனெக்ட் பண்ணியாச்சு. எல்லாமே ஸ்லீவ் போட்டாச்சு. இந்த எல்இடி வந்து எல்லா கடைங்களையும் 10 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் நிறைய வேரியண்ட் கிடைக்குது. நமக்கு என்ன கலர் டிண்ட் தேவையோ, என்ன மாதிரி டோன் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். க்ரீன் எடுத்துக்கா, க்ரீன்லேயே 2 டிண்ட் இருக்குது. அந்த மாதிரி ரெட் எடுத்தால் 2 டிண்ட் இருக்குது, பிங்க் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த எஸ்எம்பிஎஸ் தனியாக வாங்கியிருக்கிறேன். 12 volt 2 amps இது ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ இதை பவரில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபைனலாக ஒன்று பண்ணணும். இந்த டபுள் சைட் டேப்பை வந்து ரொம்ப நம்பவும் முடியாது. ஸோ அது ஸ்டேபிளாகவும் இருக்காது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது எல்லா இடத்துலையும் ஒரு சேஃப்டிக்காக ஒரு ஹாட் க்ளூ கன் வச்சு இந்த கேபிள் இதெல்லாம் வந்து ஒரு தடவை ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். சூப்பர் டைட்டாக நின்றுச்சு. அதனால் நம்ம சேஃப்டிக்கு எல்லா இடத்துலையும் ஒரு ஹாட் க்ளூ கன் போட்டு அந்த கேபிள் எல்லாத்தையுமே டைட் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் வைப்ரேஷனில் எதுவும் கலந்துடக்கூடாது. ஓகே, ஸோ எல்லாம் முடிச்சிட்டோம். நீட்டாக இருக்குது. க்ளூ போட்டோம். ஸோ இது எதுவுமே இதாகுது. எதுக்கு ஹாட் க்ளூ கன்னா நம்ம எதாவது தேவைப்பட்டால் கூட திருப்பி எடுத்துக்கலாம். இதுக்கு போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் கனெக்ஷன் கொடுக்குறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சுவிட்ச் போட்டேன். இங்கே சுவிட்ச் கனெக்ஷன் கொடுப்போம். எல்லாம் வந்துருக்குது. அவ்வளோதான், ஃபினிஷ்ட். ஒருத்தர் நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஃபிட் பண்ணிடலாம். நல்லா க்ளீன் பண்ணிட்டு பண்ணிடலாம். ஸோ இது 3 கலர் ரெட்டு, க்ரீனு, ப்ளூ 3 போட்டிருக்கனால மிக்ஸ்டாகி ஒயிட் ஃபீல் வந்துடும். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் நல்ல எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இருக்கவங்க மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ என் பவர் சப்ளையில் வரனால ஷாக் ஆகிடக்கூடாது. ஏன்னா தண்ணி இருக்கிற இடம். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டோம், செட் பண்ணிட்டோம். சுவிட்ச் போடுறேன். இப்போ இது ஒரு ட்ரை கலர் லைட் செட்டப், டம்மி செட்டப் தான். இதுமே ஒரிஜினல் செட்டப் பண்ணுவேன். இது கொஞ்சம் சாம்பிள் ஒரு டெமோக்காக கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வாங்கினோம்.
நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட செட்டப் பற்றி நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல், பக்கத்துக்கு பெல் பட்டன் அனுப்புங்க. ஸோ தட் உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் செட்டப் பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்டோன்ஸ், இந்த ஸ்டோன்ஸ் அதில் வாங்கினது தான், கொஞ்சம் டெமோ வாங்கினது தான். ஸோ நல்லா இருக்குது. ஸோ இந்த ஸ்டோன்ஸ் வச்சே ஏதாவது ஒரு செட்டப் பண்ணுவேன். பார்க்கலாம். தேங்க்யூ.